இப்போவே வெளியே தலை காட்ட முடியல. காலையில் மணி 11 ஆகுதோ இல்லையோ வெயில் வந்து அந்தளவுக்கு அடிக்குது. கால் கீழே வைக்க முடியல. அதுவும் இந்த மாடுங்களாம் ரொம்பவே பாவம். என்னதான் தென்னந்தோப்புக்குள்ளே இருந்தாலுமே அந்த மாடுங்க வெயிலுக்கு தாங்க முடியாமல் அவ்வளோ ஒரு அவஸ்தைப்படுது. இன்னும் மே மாதமெல்லாம் ரொம்பவே கஷ்டம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரினா சிட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்னுமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சரி மாடெலாம் பிடிச்சி கட்டலாம்னு சொல்லிட்டு மாடெலாம் பிடிச்சி கட்டு இருந்தேன். அப்போ சரி மீன்காரங்க வந்தாங்க. சிட்டி சைடுக்கும் வில்லேஜ் சைடுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று வாங்கினா சிட்டி சைடு அவங்க அதை தேடி போவாங்க. ஆனால் வில்லேஜ் சைடு வந்து அவங்கள தேடி அந்த பொருளானது வரும். நிறைய விஷயம் இப்படி தான் நடக்குது. உண்மையாக என்னன்றது மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சரி மீன்கார் வந்தாங்க. சரி பிள்ளைங்களுக்கு சரி வீட்டில் லீவில் சும்மா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சண்டே எடுத்தது. சரி பிள்ளைங்க வீட்டில் லீவில் சும்மா தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனும் வாங்கியாச்சு. சண்டேனாவே நான் மோஸ்ட்லி பிள்ளைங்களுக்கு ஹாலிடேனாவே மெதுவாக மாட்டு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைப்பேன். காலைல பிள்ளைங்களுக்கு தோசை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி அமைதியாக இருந்தேன். மாட்டு வேலை முடிச்சுட்டு, ஏன்னா ஸ்கூல்னால தான் பரபரப்பாக எழுந்து நம்ம காலையில் 8 மணிக்குள்ளேயே மாட்டு வேலையும் பார்த்துட்டு பால் கறந்து ஊற்றிட்டு அதுங்களுக்கு போகிறதெல்லாம் பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு அவங்கள ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஓட்டிகிட்ருக்கோம். ஆனால் சரி இந்த லீவு நாளில் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெதுவாக மாட்டு வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி பசங்களுக்கு காலைல டிஃபன் தோசை மட்டும் செஞ்சு கொடுத்தேன். சரி மதியம் சமைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் மீன்காரங்க வந்தாங்க. சரி பிள்ளைங்களுக்கு மீன் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு மீனும் வாங்கியாச்சு. சிட்டி சைடு 1 கிலோன்னா கரெக்டாக 1 கிலோ தான் போட்டு தருவாங்க. ஆனால் வில்லேஜ் சைடில் அப்படி இல்லை, நமக்கு கூட கொசுலாம் போட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி மீன்லாம் வாங்கியாச்சு. சரி இது கொஞ்சம் குழம்புக்கு கொஞ்சம் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறது கொஞ்சம் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பகுதி வால் பகுதி இதெல்லாம் எடுத்து குழம்புக்கு வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலாவும் போட்டாச்சு. இதில் ஒரு பெரிய கொடுமை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ என் பொண்ணு நல்லாவே சாப்பிட்டா இருந்தா மீனெலாம். திடீர்னு இப்போ மீனை பார்த்தாவே 4 அடி தூரம் ஓடுறான். அது என்னான்னு சொல்லிட்டு தெரில. அதுக்கப்புறம் எனக்கு வேறு குழம்பு ஏதாவது செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா. நான் சொன்னேன், குழம்பெல்லாம் வைக்கிறதுல ஃப்ரை மட்டும் பண்ணி கொடுக்குறேன், நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவளையும் காம்ப்ரமைஸ் பண்ணி நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவகிட்ட சொல்லிட்டேன் நான். அவள் புலம்பிகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் சரி எனக்கு தெரியும் அப்பயும் மனசுக்குள்ளே சரி இவள் புள்ள தின்னமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மெதுவாக சரி ரசம் கொஞ்சம் வச்சிடலான்னு சொல்லிட்டு ரசம் வச்சுட்டேன். ரசம் வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீன் மசாலா பரட்டி வச்சுட்டு ரசம் வைக்கிறதுல ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சேன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மிளகு சீரகம் போட்டு நார்மலாக அப்படி தான் ரசம் வைப்போம். எல்லா டைம்லேயும் எல்லார் வீட்லேயும் எல்லா பொருளும் இருக்காது. ஒரு டைம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் இல்லை, அப்போ வெறும் பூண்டை மட்டும் தட்டி போட்டு வச்சேன். அந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. அதனால் அப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிளகு சீரகமே சேர்த்த மாட்டேன். எப்பயுமே வெறும் பூண்டு ரசம் தான் வைப்பேன். நார்மலாக போகிறதுல 2 பல் பூண்டு நல்லா சேர்த்து 1-2 நசுக்கி போட்டால் வச்சுக்க ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாசனை நல்லா சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரசத்தையும் தாளித்து விட்டு அதுக்கப்புறம் ரசம் தாளிக்கிறதுக்குமே சாதமெல்லாம் வடித்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ரசமும் தாளிச்சுட்டு சரி மீன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஒரு சிலர் வந்து தோசை தவா மேலே போட்டுடுறாங்க. ஆனால் எனக்கு அது அப்படி போட்டால் என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மீன் மேலே இருக்கிற அந்த ஸ்கின் அந்த தோல் எல்லாமே பிரிஞ்சு வந்துடுது தனியாக. அதனால் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஆகிடுது அது மேலே அப்படி பார்க்குறதுக்கு. அதனால் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி வானலில் எண்ணெய் ஊற்றி இப்படி தான் பொரிப்பேன். ஆனால் நான் நிறைய டைம் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு தான் பார்த்துருக்குறேன். ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி செட் ஆகலை. கண்டிப்பாக கற்றுக்கணும் அதுவும் பர்ஃபெக்டாக. அதுக்கப்புறம் ஒரு வழியாக மீனை வந்து பொரித்து எடுத்துட்டேன். பொரித்து எடுத்து எங்கள் பாப்பாக்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு மீன் பீஸ் கொண்டு போய் கொடுத்தேன். அதை வந்து பிச்சு பார்த்துனே இருந்தாள். அதுக்கப்புறம் நான் ரசம் சாதமும் போட்டு வந்து வச்சுட்டேன். அந்த மீனை சாப்பிட்டு தான் நீ ரசம் சாதம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தேன். அவள் பிச்சு வச்சுனே இந்த கடைசி வரைக்கும் ஒரே ஒரு பீஸ் தான் சாப்பிட்டா. அதுக்கப்புறம் எங்கள் பையன் தூங்கிட்டு இருந்தான். சரி பசங்க சண்டேயில் இந்த மாதிரி ஹாலிடேஸில் தூங்கினா நான் எழுப்ப மாட்டேன். சரி அவன் அப்புறமா இது நிற்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவளுக்கு போட்டு கொடுத்து நானும் சாப்பிட ஆரம்பித்தேன். ரசம் காம்பினேஷனுக்கும் மீனுக்கும் சும்மா அவ்வளோ ஒரு பக்காவாக இருந்தது. யாருக்கெல்லாம் ரசம் காம்பினேஷனுக்கு மீன் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் திருப்தியாக ரசம் சாதமும் மீனும் சாப்பிட்டாச்சு.
அதுக்கப்புறம் ஒரு 4 மணி வாக்கில் எங்கள் பையனை எழுந்தான். சரி அவனுக்கும் பொரிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 பேர் அவங்களுக்கெல்லாம் பொரிச்சு வச்சுட்டேன். பொரிச்சு வச்சுட்டு ஒரு வழியாக அவன் எழுந்து உடனே சண்டையும் அடித்தான் என்கிட்ட. சண்டை பிடிச்சான் மீன் குழம்பு வைக்கலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சமாதானம் பண்ணி அவனுக்கு சாப்பாடை ஊட்டிட்டேன். இந்த வீட்டில் பிள்ளைங்க இருந்தாவே அது ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு நம்மக்கிட்ட மல்லு கட்டி சாப்பாடு ஊட்டினா தான் சாப்பிட்ற மாதிரி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பாடெலாம் ஊட்டி முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு சரி இந்த தலை வால் இதெல்லாம் போட்டு அன்றைக்கி நைட்டு தான் மீன் குழம்பு வச்சேன். அன்றைக்கி நைட் வைக்கவும் எங்கள் பாப்பா அப்பயும் சொல்லிட்டே தான் எனக்கு என்ன குழம்பு வேணும்னு சொல்லிட்டு லைட்டாக சாப்பிட்டு பாருமா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அவள் அந்த குழம்பு தொட்டு கூட பார்க்கல. அதுக்கப்புறம் மீன் அந்த மதியமாவது ஒரு பீஸ் சாப்பிட்டா, அந்த நைட்டு சுத்தமாக அதை கூட சாப்பிடல. அதுக்கப்புறம் மெதுவாக அவளை சாப்பிட வச்சுட்டு அப்புறம் மீதி இருந்த மீன் இதெல்லாம் பொரித்து நாங்களும் மீன் குழம்பு மீன் ஃப்ரை இதெல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அன்றைக்கி டே ஃபுல்லாக எங்களுக்கு அப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.